ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபைட் ஃபார் மை வே சீரிஸோட கடைசி எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல யரா, டாங்மேன், சியல்கி இவங்க 3 பேர் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு ரோலர் கோஸ்டர்ல ஏறி உட்காராங்க. அப்போ சியல்கியும் யாராவும் முன்னாடி சீட்ல ஒன்னா உட்கார, டாங்மேன் தனியா பின்னாடி உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அவங்க 2 பேரையும் பார்த்து எனக்கு தனியா உட்கார பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ யாரா அவனை பார்த்து அதுக்குன்னு நான் உன் பக்கத்துல வந்து உட்கார முடியுமா, நான் ஒரு பொண்ணுன்றதை யோசிச்சு பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ரோலர் கோஸ்டர்ல அப்போன்னு பார்த்து ஜூமேனும் ஏறி உட்கார வரான். அவன் டாங்மேன் பக்கத்துல உட்காரான். இப்படி இவங்க 4 பேரும் ஒன்னா உட்காந்ததுக்கு அப்புறமா ஜூமேனோட அம்மா இவங்க 4 பேரையும் சேர்த்து ஒன்னா போட்டோ எடுக்கிறாங்க. இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கு அப்புறமா சியல்கியும் யாராவையும் காமிக்கிறாங்க. சியல்கி பண்ற புது பிசினஸ்க்காக நிறைய ஃப்ரூட் ஒயின்லாம் செஞ்சு பேக் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு யாராவும் உதவி பண்ணிட்டு இருக்கா. அப்ப யாரா சியல்கியை பார்த்து குடிக்கிற பழக்கமே இல்லாத உனக்கு எப்படி ஃப்ரூட் ஒயின் செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு சியல்கி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஜூமன் டாங்மேன் 3 பேரும் ஜாலியா சேர்ந்து குடிப்பீங்க, உங்களுக்கு செஞ்சு எனக்கும் பழகிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா யாராவை பார்த்து நம்ம 4 பேரும் மேல இருக்க பாருக்கு போய் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணதை நான் மிஸ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாரா நீ எதுக்காக இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, ஒருத்தன் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான், இன்னொருத்தன் ஃபைட் பண்றதுக்காக என்ன விட்டு போயிட்டான், இதுக்காக நம்ம 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு உட்காருதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஜூமேனை நினைச்சா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவங்க வீட்டு ரூஃபுக்கு மேலதான் ஜூமேனோட வீடு இருக்கும். இவ கடுப்புல அங்க இருந்த ஒரு பொருளை தூக்கி ரூஃப்ல அடிக்கிறா. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேன் ஜூமேனோட வீட்டுக்குள்ள வரான். அங்க வந்து பார்த்தா ஜூமேன் காமெடியா ட்ரெஸ் பண்ணிட்டு சமைச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து டாங்மேன் என்ன இது புது பழக்கம், புதுசா சமைச்சிட்டுலாம் இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஜூமேனா அது ஒண்ணும் இல்ல, நான் சாப்பாடு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அதான் சொல்லிக்கிட்டு மிச்சம் இருக்க சாப்பாடு அவன் வாயில ஊட்டி விட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஜூமேன் ஒரு பிங்க் கலர் பாக்ஸ்ல சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு அவங்களோட வீட்ல இருந்து வெளியே வராங்க. அப்ப டாங்மேன் அவனை பார்த்து என்னடா இவ்வளவு தாராள மனசுக்காரனா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஜூமேனும் அது ஒண்ணும் இல்ல, அவ சமைச்சு நான் நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன், ஆனா நான் சமைச்ச ஒரு தடவை கூட சாப்பிட்டதே இல்ல, அதான் நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா காலையில நான் சமைச்சு கொடுத்துறேன், மத்தியானம் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சியல்கி வீட்டு வாசல்ல அந்த பாக்ஸையும் வைக்கிறான். அதுக்கப்புறமா டாங்மேனை பார்த்து நீ லவ் பண்ணதே என்னால நம்ப முடியல, அதுக்குள்ள பிரேக்கப்னு வந்து நினைக்கிறேன், என்ன சங்கதின்னு கேட்டுட்டு இருக்க. கரெக்டா அப்போன்னு பார்த்து யாராவும் சியல்கி அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. வாசல்ல அந்த டிஃபன் பாக்ஸை யாரா தனக்கு டாங்மேன் வச்சதான் நினைச்சுக்கிட்டு எனக்கு இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் வேண்டாம் எடுத்துட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜூமேன் நீ தப்பா நினைச்சிட்டேன்னு யாரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப யாராவும் டேய் இது எங்களுக்குள்ள இருக்க விஷயம், நீ தலையிடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜூமேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சியல்கிக்காக நானே என்னோட கையால சமைச்சு கொண்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு சியல்கி அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு ஜூமேனை பார்த்து நீ எனக்காக இதை சமைச்சு கொண்டு வந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ டாங்மேன் இவன் வேற எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறானேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஜூமேன் சியல்கியை பார்த்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படி வான்னு சொல்ல இவங்க 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. ஜூமேன் புதுசா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கியிருப்பான் போல, அதை அவன் சியல்கி கிட்ட காமிச்சிட்டு இருக்கான். அதை காமிச்சு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இதை வாங்கினேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவ்வளவு உள்ள எட்டி பாக்குறா, பார்த்தா உள்ள எல்லாமே பிங்க் கலர்ல இருக்கும், என்ன இதுன்னு கேட்டுட்டு இருக்க. இதை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணேன்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் பண்ணா நான் மனசு மாற மாட்டேன் ராஜான்னு சொல்லிட்டு அவளும் அந்த காரை விட்டு நடந்து போயிட்டு இருக்க. இவனும் அந்த காருக்குள்ள ஏறி காரை ஓட்ட தெரியாம வைப்பர்லாம் ஆன் பண்ணி வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான். இதை தூரத்துல இருந்து பார்த்த சியல்கியும் இவன் திருந்த மாட்டான்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள இவ ஏறி உட்காந்துட்டு அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஜூமேன் உனக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவளும் என்னோட அப்பா அம்மா சாப்பாடு டெலிவரி பண்ண நான் கார்ல தான் போயிட்டு வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே அவங்க 2 பேரும் பேசிட்டு அங்க வந்து போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல சியல்கி வீட்டுல இருந்த பார்சல்லாம் எடுத்து வைக்க யாராவுக்கு டாங்மேன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவங்க அந்த பார்சல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா யாரா டாங்மேன் கிட்ட நான் உனக்கு சாப்பாடு வச்சிருக்கேன் ஒழுங்கா சாப்பிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேனும் இப்ப எதுக்காக என்கிட்ட இப்பெல்லாம் அக்கறை காமிச்சிட்டு இருக்க, அதான் பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டல, அதுக்கப்புறமா ஏன் எனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன், நான் கூட பழையபடி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன லவ் பண்றதா இருந்தா மட்டும் என்கிட்ட இந்த மாதிரி அக்கறையா நடந்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவும் உனக்கு சாப்பாடு வச்சிருக்கேன்னு சொன்னது பெரிய குத்தமாடான்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட இவனும் ஆமா என்னால பழசெல்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட சகஜமா பேச முடியாது, என்ன லவ் பண்றேன்னா மட்டும் இந்த மாதிரிலாம் நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஓனரோட வீட்டுக்குள்ள அந்த யாரா வரா. அப்படி உள்ள வந்து நான் நேத்து கொடுத்த பாத்திரம் எங்க, அதை கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்க. அந்த ஓனரும் ஏமா தாயே நான் அதை திருப்பி கொடுத்துறேன், தூக்கிட்டுலாம் ஓட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட யாராவும் என்கிட்ட இருக்க ஒரே பெரிய பாத்திரம் அதான், அதனாலதான் கேட்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவங்கள பார்த்து உங்களுக்கு கேன்சர் இருக்கா, எதுக்காக இப்படி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்களும் எனக்கு இதுக்கு முன்னாடி பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சு, அது சரியாயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா யாராவை பார்த்து இங்க இருந்து கிளம்புன்னு அவனோட பாத்திரத்தை அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவும் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போயிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு இந்த ஓனரும் அடிக்கடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏசி ஆன் பண்றாங்க. இவளும் ஓரமா நின்று காத்து வாங்கிட்டு இருக்கா. அப்போ இவ அந்த வீட்டுல ஒரு பொம்மையை பாக்குறா. அது இவ சின்ன வயசுல செஞ்ச பொம்மை மாதிரியே இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. சின்ன வயசுல தான் அம்மா தான் கூட இல்லாதப்போ அவங்க அப்பா கிட்ட போய் எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இல்ல, ஸ்கூல்ல மிஸ் என்கிட்ட எல்லா ஹோம்ஒர்க்கையும் அம்மா கூட தான் உட்காந்து பண்ணணும், அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அம்மாவை தான் கூட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளோட அப்பாவும் உங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட யாரா பாட்டியோட ஃப்ரெண்டு என்னோட அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டதா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஏன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. யாராவோட அப்பாவும் அந்த பொம்பளை சொல்றதெல்லாம் கேட்காத, உன்னோட அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க, உன்னை எப்பயுமே பாத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவும் ஒரு பார்சல் எடுத்து அவளோட அப்பா கிட்ட நீட்டா. அதுக்குள்ள அவளோட அம்மாவுக்காக நிறைய பொம்மை கிரீட்டிங்
greeting card எல்லாம் செஞ்சு வச்சிருப்பா. அதுக்கப்புறமா அவளோட அப்பாவை பார்த்து இதை நான் அம்மா வந்தா கொடுக்கலன்னு செஞ்சு வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொம்மையை எடுத்து பாக்குறா. அதுக்கப்புறமா அந்த பொம்மையோட மூக்க பிரஸ் பண்றா. அதுல யாரோ ரெக்கார்ட் பண்ணி வச்ச வாய்ஸ் நோட் இருக்கும். அதை பார்த்து ஒரு மாதிரி குழம்பி போறா. அதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருக்க போட்டோஸ் எல்லாம் பாக்குறா. அதுல அந்த ஓனர் கூட இருக்கிற சின்ன குழந்தை இவதான்றது இவளுக்கு ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த ஓனரை பார்த்து அந்த போட்டோல உங்க கூட இருக்கிறது நான் தானே, நீங்க தானே என்னோட அம்மா, நீங்க செத்து போயிட்டதா என்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க, ஆனா நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, எதுக்காக இவ்வளவு வருஷம் என்ன தனியா விட்டு போனீங்க, நான் அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நீங்க உயிரோட இருக்கீங்கன்றத மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், மத்தபடி நான் உங்களை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்க வந்து போக பார்க்கும்போது அந்த ஓனர் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை மறைச்சு நிக்கிறாங்க. ஆனா இவ எதையுமே கேட்காம அங்க வந்து போயிடுறா. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேன் தன்னோட வீட்டுல எறா வச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை சாப்பிட்டுக்கிட்டு நான் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா இவளுக்கு என்ன, எனக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வைப்பாலாம், நான் என்ன பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாளாம், இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப இவனோட வீட்டு காலிங் பெல் அடிக்குது. இவனை வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா அந்த ஏரன் நினைக்கிட்டு இருப்பா. அவ ஒரு டப்பாவை நீட்டி இதுல கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, இதை நீயே சாப்பிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சாப்பாடை கூட யாராதான் செஞ்சு ஏரனுக்காக சாப்பிட கொடுத்துருப்பா. இந்த சாப்பாடை ஏரன் டாங்மேன் கிட்ட நீட்டி நான் சாப்பிட்டேன், மிச்சம் இருந்துச்சு, அதனால கொடுத்துட்டு போலான்னு வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவனை பார்த்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ மிலிட்டரிக்கு போகும்போது உன்னோட வீட்டு வாசல்ல சாப்பாடு வச்சது நான் கிடையாது, அது யாராதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த சாப்பாடை நீ நான் வச்சதான் நினைச்சிட்டு இருந்த, அது எனக்குமே நல்லா தெரிஞ்சது, ஆனா அந்த விஷயத்த நான் சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா உனக்காக யாரா நிறைய விஷயத்த செஞ்சிருக்கா, அவ இத்தனை வருஷமா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே ஒரு பிளாஷ்பேக்கையும் சொல்றா. அதுல ஏரனுக்கு அவளோட வீட்டுல யாரோ ஒரு பெரிய பணக்கார மாப்பிளைய பார்த்திருப்பாங்க. அந்த மாப்பிளைய ஏரன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அழுதுகிட்டு இருப்பா. அப்ப யாராதான் இவளை கன்வின்ஸ் பண்ணி இங்க பாரு உனக்கும் டாக்மேனுக்கு செட் ஆகாது, தயவு செஞ்சு அவனோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ விடு, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவனோட வாழ்க்கை நாசமா போயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏரனும் இல்ல எனக்கு டாங்மேன் தான் பிடிக்கும், நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அழுதுகிட்டு இருக்க. யாரா கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி அவளை அந்த பணக்கார மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்துக்க வச்சிருப்பா. இதையெல்லாம் டாங்மேன் கிட்ட சொல்லிக்கிட்டு உனக்கு ஏத்தாள் அவன் மட்டும்தான், நான் தான் தெரியாதனமா உங்களோட வாழ்க்கைக்குள்ள குறுக்க வந்துட்டேன், நீ அவளை மட்டும் விட்டுறாதன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போறா. இதுக்கப்புறமா டாங்மேனும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அது என்னன்னா ஏரன் அவளை பிரேக்கப் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா யாரா இவன் எங்க தற்கொலை பண்ணி போனோன்னு பயந்து எப்பயுமே இவனோட வீட்டுக்குள்ளே வந்து படுத்துப்பா. நைட்டு ஃபுல்லா இவன் தூங்கும் போது அவன் பெட்டு கீழே பாய வரிச்சு படுத்துப்பா. இவனும் இவன் எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருப்பான். இது மட்டும் இல்லாம யாரா இவனுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருப்பா. தினமும் இப்படியே போயிட்டு இருக்கும். ஒரு நாள் யாரா வழக்கம் போல இவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது இவன் மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பான். பக்கத்துல நிறைய மாத்திரை எல்லாம் இருக்கும். இவளோட டாக்மேன் உனக்கு என்ன ஆச்சு, எந்திரா, தூக்க மாத்திரை ஓவரா போட்டியா என்னன்னு சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்க. இவனும் எந்திரிச்சு எம்மா தாய் எனக்கு வயிறு சரியில்லை, அதனாலதான் இந்த மாத்திரையை போட்டு படுத்தேன், அதுக்குள்ள ஏன் இப்படி ஓன ஒப்பாரு வைக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா என்னதுன்னு கேட்க உனக்காக நான் சிக்கன் சூப்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இவனும் அழுதுகிட்டே எம்மா தாயை உன்னால எனக்கு 3 கிலோ வெயிட் ஏறிடுச்சு, தயவு செஞ்சு இந்த சாப்பாடுலாம் கொண்டு வரதை நிறுத்துன்னு அழுதுகிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம இவன் பாத்ரூம் போகும்போது கூட அடே உள்ள ரொம்ப நேரமா என்னடா பண்ணிட்டு இருக்க, வயிறு எதுவும் சரியில்லையான்னு இவனை கக்கூஸ் கூட போடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா. இவனும் கடுப்புல ஒழுங்கா போயிட்டு இல்லாட்டி முதுகெலும்பு உடச்சு விட்டுவான்னு கடுப்புல கத்திட்டு இருப்பான். இதையெல்லாம் டாக்மேனே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமேனும் அவனோட சீனியர் மேனேஜரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேனேஜர் உனக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னா நான் உனக்கு சிக்கன் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜூமேனும் சார் அதெல்லாம் கிடைச்சா பார்க்கலாம் சார், அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேச வேண்டாம், அப்படி மட்டும் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா நீங்க எனக்கு சிக்கன் வாங்கி தரது என்ன, நான் உங்களுக்கு பீஃபே வாங்கி தரேன்னு அவர்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அவன் ரூம்குள்ள போய் பார்க்கறான். பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி ஈஜின் பண்ண மாதிரி ஒரு ஜெராக்ஸ் மிஷினை உடைச்சிட்டு பாவமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஜூமேனும் மறுபடியுமான்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இந்த மிஷினை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா சிஎல்கி அவளோட சீனியர் கூட ஒரு ரூம்குள்ள போறா. அதை ஜூமேனும் பார்க்கறான். இன்னொரு பக்கம் சிஎல்கி அந்த சீனியர் கிட்ட நான் வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறா. அவங்களும் எதுக்குன்னு சொல்லி கேட்க இல்ல நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அது நல்லா போயிட்டு இருக்கு, அதே கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களும் சிஎல்கிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஓனர் தன்னோட வீட்டுல சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த வீட்டுக்குள்ள நாமில் வரான். அவன் வந்த உடனே நீ எனக்காக என்னோட போனை வாங்கிட்டு வர முடியுமா, நான் அதை டாக்மேனோட வாத்தியார் கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் ஜப்பானுக்கே கிளம்பி போயிடலாம்னு சோகமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த நாமிலும் அந்த வாத்தியாரோட வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு அந்த போனை கேட்க இவரும் அந்த போனை எடுத்து கொடுக்குறாரு. அந்த நாமிலும் அந்த வாத்தியாரை பார்த்து இந்த போனுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, பணம் டாக்குமெண்ட்னு ஏதாவது டீடைல்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. அந்த வாத்தியாரும் இதை நீயே ஓபன் பண்ணி பாரு, உங்க 2 பேரோட பிறந்த நாள் தான் இந்த போனோட பாஸ்வேர்டு, அவங்களுக்கு கேன்சர் வந்தப்போ அவங்க மனசுல என்னெல்லாம் இருந்துச்சோ அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் இந்த போன்ல இருக்கு, இதை எடுத்துட்டு போய் நீயே பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த நாமிலும் தன்னோட காருக்குள்ள போய் அந்த போன்ல இருக்கதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதுல யாரோட சின்ன வயசு போட்டோ எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாம இவனோட போட்டோஸும் நிறைய இருக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு இவனும் அதை சிஎல்கி கிட்ட கொண்டு போய் கொடுக்க இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த நாமிலும் 30 வருஷமா அம்மா உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க, அவங்க உன்னை எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த போனை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இதுக்கப்புறமா யாராவும் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அந்த போன்ல இருக்க போட்டோஸ் எல்லாம் பாக்குறா. அதுக்கப்புறமா தன்னோட அப்பா கிட்ட கால் பண்ணி எனக்கு சில உண்மைகள்லாம் தெரியும்னு சொல்லிக்கிட்டு
சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறமா எரா தன்னோட அப்பாவை போய் பாக்குறா. அப்ப எராவோட அப்பா அவகிட்ட உன்னோட அம்மாவை என்னோட குடும்பத்துல இருக்கவங்க ரொம்ப மோசமா நடத்தினாங்க, அதனாலதான் உன்னோட அம்மா நம்மளை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா உன்னோட அம்மா உன்னை பாக்கிறதுக்காக தினமும் வருவாங்க, ஒரு மூலையில மூஞ்ச மறைச்சிட்டு உன்னை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமும் உனக்காக அவங்க நிறைய பணம் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட சிஎல்கியும் நிறைய பணம் அனுப்பிச்சாங்கன்னா எனக்கு எதுவுமே கொடுக்கலையேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பாவோட அப்பா எனக்கு ஒழுங்கா மீன் பிடிக்கவே தெரியாது, நானே ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் மீன் பிடிச்சிட்டு வருவேன், அதை வச்சுக்கிட்டு நான் எப்படி தொழில் பண்ணிருக்க முடியும், உன்னை கூட எப்படி வளர்த்திருக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னோட அம்மா நிறையவே நமக்கு காசு கொடுத்திருக்கா, அதை வச்சுதான் நம்மளோட குடும்பத்தை நல்லபடியா நடத்திட்டு வந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ அப்ப சின்ன குழந்தையா இருந்தா நீ வளர வளர உன்னோட சேர்ந்து உன்னோட பிரச்சனையும் அதிகமா வளர்ந்துச்சு. நீ சின்ன வயசா இருக்கும்போது ஒருத்தரோட கார் கண்ணாடியில கோடு போட்ட, அதுக்கெல்லாம் பணம் கொடுக்க எப்படி காசு வந்திருக்கோ. அது மட்டும் இல்லாம நீ சின்ன வயசுல தீய வச்சு விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஏக்கர் கணக்குல இருந்த விளைநிலத்தெல்லாம் நாசம் பண்ணிட்டு அந்த கேஸ்ல நீ உள்ளே போயிருக்க வேண்டியது, அதுல இருந்தெல்லாம் அவ கொடுத்த காசுனாலதான் நீ தப்புச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா யாரா தன்னோட அப்பாவை மீட் பண்ணிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த ஹவுஸ் ஓனர் கான்டாக்ட அம்மான்ற கான்டாக்ட்ல மாத்தி வைக்கிறா. அதுக்கப்புறமா அமைதியே இவ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது இவ பின்னாடி டாக்மேன் ஓடி வரான். அப்படி ஓடி வந்து இவ கையில இருந்த பேக இவன் புடிச்சுக்கிறான். அப்ப யாரா என்கிட்ட பேசலாம் மாட்டேன், ஆனா என்னோட பேக மட்டும் தூக்கிட்டு வருவியான்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா, நீ எதுக்காக எவ்வளவு சோகமா இருக்க, உன்னோட அப்பாவை மீட் பண்ணிட்டு வந்தா எவ்வளவு சோகமா இருக்க, ஒருவேளை உன்னோட அம்மாவே மீட் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க, இவளும் அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்கிறா. டாங்மேன் எல்லாம் தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா டாங்மேன் அவளை பார்த்து இங்க பாரு, ஒரு 2 மாசத்துக்கு எதை பத்தியுமே யோசிக்காத, நீ யாரு கூடயுமே டேட்டிங் போகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவும் நான் யாரு கூட வேணா போவேன், உனக்கு என்னடான்னு சொல்லிட்டு கோவமா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல யாரா தன்னோட வேலை கிளம்பி போகும்போது அங்க இருந்த ஆளுங்க நீங்க தான் இந்த ஃபீல்ட்ல மொத ஃபீமேல் அனௌன்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து இதை போட்டு வேலைக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவும் கடுப்பா இந்த மாதிரி சின்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் ஏன் அனௌன்சர் வேலைக்கு போகணும்னு கடுப்புல கேட்டுட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல சியோல்கியும் தன்னோட ஃப்ரூட் வைனை வைக்கிற வேலையை சிறப்பா பண்ணிட்டு இருக்கா. ஜூமேனும் 2 மாசமா இவளுக்கு விதவிதமா கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அப்படி ஒரு தடவை இவ வீட்டு கதவை தட்டி இவளுக்கு ஒரு பெரிய பீட்சாவை கொடுத்திருப்பான். இது பெரிய சைஸ்ல இருக்க பீட்சா, இதை நீ தனியா சாப்பிடுவியான்னு கேட்டுட்டு இருக்க. இவளும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு அந்த பீட்சா வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறா. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனும் தன்னோட பிராக்டிஸ பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமேன் சியோல்கியோட அம்மா அப்பா வீட்டுக்கு போய் அவங்களோட வேலையில எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சியோல்கியோட 2 அண்ணனுங்க வராங்க. அவங்க பயங்கரமா முறைச்சுக்கிட்டே, ஆமா நீ தான் என்னோட தங்கச்சியை பிரேக்கப் பண்ணிட்டல, இங்க எதுக்காக வந்தேன்னு முறைச்சிட்டு இருக்க. பின்னாடியே சியோல்கி வரா. ஜூமேனும் அவங்க எல்லாரையும் பார்த்து திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த நாமிலும் அந்த ஹவுஸ் ஓனரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நாமில் அந்த போன்ல நிறைய பணத்தை பத்தின டீடைல் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு அந்த ஓனரும் அவ்வளவு பணம் இருந்தா எல்லாத்தையும் நானே வச்சுப்பேன், உனக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டேன்னு கலாச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நான் உன்னை 15 வயசுல பார்த்தேன், அப்ப நீ அப்பா அம்மா இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த, அதை பார்க்க எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் உன்னை காப்பாத்தல, நீ தான் இத்தனை வருஷமா என்ன காப்பாத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீயே யாராவது எனக்கு ஒண்ணுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நாமிலும் நீங்க மட்டும்தான் எனக்கு இருக்கீங்க, அதனாலதான் நான் இவ்வளவு பொறாமையில இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த ஓனரும் நீ ஏன்டா இப்படி குழந்தைத்தனமா நடந்துக்கிற, கொஞ்சமாச்சும் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமேன சியோல்கியோட அண்ணனுங்க போட்டு பொழந்து எடுத்துருப்பாங்க போல. ஐயோ அம்மா என்னோட முதுகு வலிக்குதேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். சியோல்கியும் அவனை ஒரு ஓரமா படுக்க போட்டு, அதான் நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறமா ஏன் என்னோட வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஜூமேனும் உன்னோட 3வது அண்ணனை ஆர்மிக்கு அமைச்சிருக்கலாம், எப்பா சாமி என்னோட முதுகுலாம் பழுத்திடுச்சுன்னு முதுக பிடிச்சிட்டு இருக்கான். சியோல்கியும் ஓ முதுகு பிடிச்சிருச்சான்னு சொல்லிட்டு முதுகுலே பலார்னு அடிக்க, இவனும் ஐயோ அம்மா வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். சியோல்கியும் ஓ வலிக்குதா அண்ணே, இவனுக்கு வலிக்குதான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. எம்மா தாய் உன்னோட அண்ணனை கூப்பிடாதுன்னு சொல்லி இவனும் அவளோட வாயை பொத்திக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கிம் டாக்ஸோ தன்னோட வாத்தியாரை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அந்த வாத்தியார் இவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாரு. இவனும் அவரை பின்னாடியே போய் நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க, இத்தனை வருஷமா என்ன ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, ஆனாலும் நான் தோத்து போயிட்டேன், நீங்க தான் இதுக்கப்புறமா எனக்கு துணையா நிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த டாங்மேன் என்ன அடிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம நிறைய ஆட்ஷூட்ல எல்லாம் நடிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நிறைய இன்டர்வியூஸா கொடுத்துக்கிட்டு இருக்கான், அதனால என்னோட மானமே போயிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வாத்தியாரும் அவனை பார்த்து இப்ப அதுக்கு என்ன பண்ண போற, அந்த மீடியா எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி அவனோட பேரை நீ நாரடிக்க போறியான்னு கேட்டுட்டு இருக்க. டாக்ஸும் அப்பெல்லாம் இல்ல, நான் கூட உண்மையா ஃபைட் பண்ண போறேன், நீங்க தான் எனக்கு துணையா நிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனுக்கு கோச்சிங் கொடுக்க வந்த அந்த ஃபாரினர் டாங்மேனுக்கு நல்லபடியா கோச்சிங் கொடுத்துட்டு அவனை குட் லக்னு சொல்லிட்டாங்க, கிளம்பி போறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல டாக்ஸுக்கும் டாங்மேனுக்கும் ஃபைட் நடக்க வேண்டிய நாள் வருது. அப்போ அந்த ஸ்டேடியம்ல யாரா ஸ்டேஜ் மேல ஏறி நின்று டாக்ஸவையும் டாங்மேனையும் அனௌன்ஸ் பண்ணி கூப்பிடுறா. இதுக்கப்புறமா 2 பேரும் பாட்டை போட்டு அந்த ஸ்டேஜ் வராங்க. அப்படி ஸ்டேஜுக்கு ஏறதுக்கு முன்னாடி டாங்மேனோட வாத்தியார் இங்க பாரு, நான் இதுக்கப்புறமா உனக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க மாட்டேன், உனக்கு என்ன தோணுதோ அதே பண்ணு, நான் உன்னை தடுக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட டாங்மேனும் இது வரைக்கும் வந்தது எனக்கு வெற்றி கிடையாது, நான் அவனை முழுசா ஜெயிச்சு அந்த வெற்றியை கொண்டாட போறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் மேல ஏறி போறான். இதுக்கப்புறமா 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது. அப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டாக்ஸோ தரையில படுத்துக்கிட்டு வாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் தரைக்கு போகாம நின்னுட்டு இருப்பான். டாக்ஸோ எந்திரிச்சு வந்து அவனை
தரையில படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அவன் மேல ஏறி குதிக்கிறான். அதுக்கப்புறமா அவனோட காது கிட்ட போய் உனக்கு அவ்வளவுதான் தைரியமா தரையில வந்து விழமாட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. டாங்மேன் உன்னோட தைரியம் அவ்வளவுதானு சொல்லிட்டு டாங்மேனு அவனை தரையில படுக்க போட்டு அவனை லாக் பண்றான். கிட்டத்தட்ட அவனை ஜெயிக்கிற நேரம்னு பார்த்து பெல் அடிக்கிறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டாக்ஸோட வாத்தியார் கிட்ட இவனோட கிரவுண்ட் ஸ்கில் எப்படி இவ்வளவு டெவலப் ஆச்சு, நான் இப்ப என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த வாத்தியாரும் வேற வழி இல்ல, நீ அவனை சமாளிச்சுதான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த டாங்மேனோட வாத்தியார் நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ நல்லாவே பண்ணிட்டு இருக்க, இப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்க. ஒரு கட்டத்துல டாங்மேன் அவனை உதச்சு நாக் அவுட் பண்றான். அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் டாங்மேனோட தங்கச்சி அப்பா, எராவோட அப்பா, சியோல்கி, ஜோமேன் எல்லாருமே இருந்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே ஆனந்த கண்ணீர் வந்துட்டு இருக்கும். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த மேட்சை டிவில பாத்துக்கிட்டு டாங்மேனோட அம்மா சந்தோஷப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. இவனோட காலை உடைச்சாது இந்த மாதிரி ஃபைட் பண்ண இவனை அனுப்பவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஏறணும் இவன் ஃபைட் பண்றத டிவில பாத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு அப்புறமா டாங்மேன் ஜெயிச்சதுக்கு அவனுக்கு மெடல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் ஜெயிச்ச மெடல் பெல்ட் எல்லாத்தையுமே வாங்கி பார்த்துட்டு அந்த ஸ்டேஜ்ல அவனோட வாத்தியார் கண் கலங்கிட்டு இருக்காரு. அப்ப ஏற அந்த ஸ்டேஜ் மேல வந்து டாங்மேன் ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு அவங்க கிட்ட மைக்கு நீட்ரா. அதை கேட்டு டாங்மேனும் எனக்கு வீக்கா இருந்த கிரவுண்ட் ஸ்கில்ல கூட நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன், எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த எல்லாருக்குமே நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஏரா இவர்கிட்ட நம்ம விரிவான ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச்சை முடிக்கிறா. இதுக்கப்புறமா யாராவும் கண் கலங்கி நின்னுட்டு இருக்க. டாங்மேன் அவளை பார்த்து இங்க பாரு நீ எதுக்காக கண் கலங்கிட்டு இருக்க, இந்த லவ் பிரேக்கப் எல்லாத்தையுமே ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க இவளும் அப்படின்னா இந்த ஃபைட்டை பத்தி என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்க. டாங்மேன் எனக்கு நீ மட்டும் தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவளும் கண் கலங்கிட்டு இருக்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த எராவோட அப்பா டாங்மேனோட அப்பாவை பார்த்து இந்த முட்டா பையன் எதுக்காக என்னோட பொண்ணு அள வச்சுட்டு இருக்கான்னு இவர் அழுதுகிட்டு இருக்காரு. அதை பார்த்து டாங்மேனோட அப்பாவும் என்ன தைரியம் வந்து என்னோட பையனை பார்த்து இப்பெல்லாம் பேசுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் எதுவும் பேசல விட்டுருப்பான்னு எராவோட அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஜோமேன் சியோல்கியோட கையை பிடிச்சிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். சியோல்கியும் டே கொஞ்ச நேரத்துல என்னோட கையை விட்டுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் அதை எதையுமே கேட்காம முத்தம் கொடுக்குறான். கடுப்பான சியோல்கியும் ஜூமானை போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருப்பா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த எராவோட அம்மாவும் அப்பாடா இவங்க பிரச்சனை தீர்ந்து ஒரு வழியை ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல எராவும் டாங்மேனும் அவங்களோட கல்யாண பத்திரிகையை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எரா கடுப்புல நான் கல்யாணத்தை சிம்பிளா வச்சுக்கலாம் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு இவ்வளவு கிராண்டா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்டு அவனா பாத்துக்கலாம் வேடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எரா கல்யாணம்னா உனக்கு என்ன அவ்வளவு லேட்டா போச்சா, எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அப்போ இவங்க வீட்டுக்கு மேல இருக்க ஜூமேனோட வீட்டுல இருந்து சத்தம் வந்துட்டு இருக்கு. என்னடா சத்தம் எதுன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டாங்மேன் எரா கிட்ட ஒருவேளை அவன் ஏதாச்சும் சமைச்சிட்டு இருக்கானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. எரா சமைச்சிட்டு இருந்தா இப்ப இல்லாம சத்தம் வரும், நம்ம பேசாம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்படி அவனோட வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் பழத்தோல்லாம் உரிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க அது ஒண்ணும் இல்ல சியோல்கிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் உரிச்சு கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட யாரா சியோல்கிக்கு ஏதாச்சும் கிடைக்கல, ஏதாச்சும் கோவமா இருந்தா என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா, உங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவங்களும் முழிச்சுக்கிட்டு இருக்க. யாரா ஒரு பெட்டி பக்கத்துல போய் நின்னு அவ அப்படி கோவமா இருந்தா என்ன பண்ணுவானா இந்த மாதிரி பெட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்றா. அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா சியோல்கி உள்ளதா இருப்பா. அவளும் அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாவமா மூஞ்சி வச்சுட்டு வெளியே வரா. இங்க ஒரே புழுக்கமா இருக்கலன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றா. அதுக்கப்புறமா அது ஒண்ணும் இல்ல இவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா, அதனால தான் எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் உரிச்சு கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாரா நீ மறுபடியும் இவன் கூட ஒண்ணு சேர்ந்துட்டியா, நீ என்ன வேணாலும் பண்ணி இவன் கூட மட்டும் சேராதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சியோல்கியும் கடுப்பாயிடுறா. அதுக்கப்புறமா யாராவை பார்த்து ஏதாச்சும் சண்டைனா பிரிஞ்சுதான் போணுமா, அடிச்சு கூட திருத்தலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் கடுப்பாய் ஓங்கி உதவிட்டனும் 1 கிலோமீட்டர் போய் தள்ளி விழுந்துருவீங்கன்னு கலாச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல யாராவும் யாரோட அம்மாவும் அவங்களோட வீட்டு மொட்டை மால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அந்த ஓனர் அங்க இருக்க பொருள்லாம் அடுக்கி வச்சுட்டு அவ பக்கத்துல வந்து உட்காரும் போது யாரா அவங்கள பார்த்து இனிமே நான் உங்களை அம்மானு கூப்பிடுவான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவங்களும் உனக்கு அதுல ஓகேவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா யாரா அவங்கள பார்த்து நான் டாங்மேன் குடும்பத்தோட ஒரு டின்னர் போறேன், நீங்களும் வரீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. யாரோட அம்மாவும் அது ஒண்ணும் இல்ல, நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது ஊர்ல இருந்த நிறைய ஆம்பளைங்க என் பின்னாடி பைத்தியமா சுத்திட்டு இருந்தாங்க. டாங்மேனோட அப்பா என்ன பார்த்தா கொஞ்சம் சங்கடமா ஃபீல் பண்ணுவாரு, அதனால நான் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாரா நீங்க என்னோட அம்மா நான் உங்களோட சொத்தெல்லாம் எனக்கு தானே வரும், அப்படின்னா நான் பெரிய பணக்காரியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. யாராவோட அம்மாவும் நீ வேற ஏமா நான் வேற நிறைய தொழிலாம் பண்ண, ஆனா எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, இந்த வீடு கூட கடன்ல தான் இருக்கு, அந்த கடனையே நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் அடைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவும் இதை நான் உங்ககிட்ட கேட்டிருக்கவே கூடாதோ, கடைசி வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதான்னு புலம்பிக்கிட்டு இருக்க. யாராவோட அம்மாவும் நீ வேற ஏமா நீயும் டாங்மேனு கஷ்டப்படக்கூடாதுன்னா டாங்மேன் ட்ரைனிங் பண்ற ஜிம்மே நான் விலைக்கு வாங்கினேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா யாரா அவங்கள பார்த்து ஆமா நான் பொண்ணு தானே, நீங்க எதுக்காக நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு நாமில்னு பேர் வச்சிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. யாராவோட அம்மாவும் அது எனக்கே தெரியலையவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல யாராவோட அம்மா அந்த டாங்மேனோட வாத்தியார் கூட உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது டாங்மேனோட வாத்தியார் நீங்க எதுக்காக உங்க பொண்ணுக்கு நாமில்னு பேர் வச்சிங்கன்னு சொல்லி கேட்க. யாராவோட அம்மாவும் அந்த நாமில் ஐவேன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஞாபகமா தான் என்னோட பொண்ணுக்கு அந்த பேரை வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேனோட வாத்தியார்
வாத்தியாரும் ஒரு ரோட்டோட பேரையே அவங்க பொண்ணுக்கு வச்சீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு அவங்களும் அது ஒண்ணும் இல்ல, அந்த ஹைவேக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல தான் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த வாத்தியாரும் அந்த ஹைவேக்கு பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் குழந்தைய பெத்தெடுத்தீங்களான்னு கேட்க இவங்களும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்கதான் நான் முதல்ல பிரெக்னென்ட் ஆனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு இந்த வாத்தியாரும் ஏமா இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்ல ஏரன் அந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி காலி பண்ணி போகும்போது யாரோட வீட்டு டோர்ல உங்களோட கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வச்சுட்டு அங்க கிளம்பி போறா. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனும் அவனோட வாத்தியார இருக்க ஜிம்மை காமிக்கிறாங்க. அங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அதை பார்த்துட்டு இருந்த யாராவும் நீங்க கடைசி வரைக்கும் ஒன்னாதான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி வெறுப்புல கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த வாத்தியார் எங்க பாருமா உன்னை புரிஞ்சுக்கோ, நாங்க 2 பேரும் நரம்பும் சதைய மாதிரி ஒன்னாதான் இருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா முழுக்க இந்த பிசினஸ்ல மட்டும் தான் நாங்க 2 பேரும் ஃபோக்கஸ் பண்ண போறோம், எப்பயாச்சும் தான் டாங்மேன் ஃபைட் பண்ண போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேன் அந்த வாத்தியாரை முறைச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொறுமையா சொல்லிக்கலாம் தானே சொன்னேன்னு முறைச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த வாத்தியார் யாராவை பார்த்து என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது, நான் கியூட்டா இருக்கணும்னு சொல்லி கேட்க யாராவும் எதுக்கு எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இங்க பாருமா என்கிட்ட கொஞ்சம் தனிமையாவே பேசு, ஒருவேளை வாழ்க்கை ஃபுல்லா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க சூழ்நிலை கூட வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவும் இதனால் தாங்கள் சொல்ல வருவதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அந்த வாத்தியாரும் அது ஒன்னும் இல்ல, உன்னோட அம்மா என்ன பார்த்து கியூட்டா இருக்கான்னு சொன்னாங்க, அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டாங்மேன் அந்த வாத்தியாரை திரும்பி பார்த்துக்கிட்டு வாத்தியாரே என்ன வாத்தியார சொல்றீங்க, அந்த அம்மா விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த வாத்தியாரும் டாங்மேனை பார்த்து ஏன்பா நாங்களாம் லவ் பண்ண கூடாதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படியே இந்த சீன் இங்க கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல சியோல்கி, எரா, டாங்மேன், ஜூமேன் இவங்க 4 பேரும் அந்த மொட்டை மால்ல மறுபடியும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப எரா அவங்க 3 பேரையும் பார்த்து ஏன்டா நாளைக்கு காலையில எனக்கு கல்யாணம், இப்படி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நட்ட ராத்திரில குடிக்கலாம்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமானு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க 3 பேரும் அவ சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்கிற மாதிரி இல்ல. சரி அது போய் தொலைட்டு நம்ம 4 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சியோல்கி எராவை பார்த்து உன்னோட அம்மா நீ தங்குறதுக்கு ஏதாச்சும் புது வீடு கொடுக்கறதா சொன்னாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. யாராவும் அட போடி நீ வேற, எங்க அம்மாவுக்கு வேற எக்கச்சக்க கடன் இருக்கான், அதனால நம்மளோட வாடகையை ஒழுங்கா கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. சியோல்கியும் அடைச்ச நீ ஓனரோட பொண்ணுன்றதுனால நம்ம ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்களோட கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது டாங்மேன் என்ன நம்ம உளறிக்கிட்டு இருக்கான். யாராவும் நான் எப்படிதான் இவனுக்கு ஓகே சொன்னோன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட டாங்மேன் நீங்க பாரு நம்ம 4 பேரும் இந்த மாதிரி கிராக்கா இல்லாம இருந்தா நீ பெரிய அனௌன்சர் ஆயிருக்க மாட்டேன், நான் ஃபைட்டர் ஆயிருக்க மாட்டேன், சியோல்கி கூட ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்க மாட்டா, அது மட்டும் இல்லாம ஜூமேனும் தன்னோட தொலைஞ்சு போன லங்ஸை கண்டுபிடிச்சிருக்க மாட்டான்னு அவனை போட்டு கலாய்க்கிறான். அதை கேட்டு ஜூமேனும் எப்பா சாமி நான் அவங்ககிட்ட தெரியாம சொல்லிட்டேன்னு இவங்க 4 பேர் இப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா விடியுது. இவங்க 4 பேரும் அறபோதையில கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. அப்ப யாரா அவங்க 3 பேரையும் பார்த்து இன்னைக்கு தானே எனக்கு கல்யாணம், இப்படி கல்யாணம் நாள் அன்னைக்கு அறபோதையில சுத்திக்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு இவங்க 3 பேரும் யாரு கல்யாணம் என்ன கல்யாணம்னு சொல்லி இவகிட்ட கேட்க ஐயோ எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லையா, எல்லாமே என்னோட கனவா, நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமான்னு அழுதுகிட்டு இருக்கா. அதை பார்த்து இவங்க 3 பேரும் லூசு என்ன சொன்னாலும் நம்புவியா, உன்னை நாங்க சும்மா கலாச்சாரம்னு சொல்லி அவளை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க 4 பேரும் சுபம்னு சொல்லி இந்த சீரீஸை முடிக்கிறாங்க. அவ்வளவுதான், இந்த சீரீஸ் இதோட முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் உங்களோட நல்ல வீடியோல எடுத்து சேர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.